எல்லாம் ஒரே வசனம் தான். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போமா? வாசித்த அந்த 2 பேருக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு சொன்னேன். திருப்பின்னுக்கிறீங்களா? இன்னும் மேல டிவியில இருக்குது பாருங்க. நீங்க திருப்பி முடிக்கிறதுக்குள்ளலாம் என் மெசேஜே முடிஞ்சிடும். யோசுவாக்கும் ரூத்துக்கும் மத்தியில தேடின்னுக்கிறீங்க. அங்க பாருங்க, கலாத்தியர் 3:13. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு இவ்வளவு தானே கை தட்டுறது, சத்தமே வரலையே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக மாறி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்ன, அது எப்படியெல்லாம் நிறைவேறினது என்று இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் பாடுகளை குறித்து தியானிச்சோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலிருந்து அவருடைய பாடுகளை குறித்து ஏசாயா கண்ட தரிசனம் எப்படி நிறைவேறினதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு மிக துல்லியமாக நிறைவேறின சில தீர்க்க தரிசனங்களை அல்லது 3 தீர்க்க தரிசனங்களை இந்த நாள்ல பார்க்க போகிறோம். முதலாவதாக கலாத்தியர் 3:13 அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா சபைக்கு எழுதின அந்த வசனத்தில் வார்த்தையில் என்ன எழுதுகிறார்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. இப்படி எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? திருப்புங்க, உபாகமம் 21:23. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உங்க ஒரு கைய கலாத்தியர்லயே வச்சுக்கோங்க, ஏன்னா திரும்ப அங்க வரப்போறோம். ஆனா உபாகமத்தை படிச்சுட்டு அங்க வந்துடலாம். உபாகமம் 21:23. சரி, 22-23 சேர்ந்து வாசிக்கலாம். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால், தூக்கு தண்டனை விதிப்பாயானால், இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. உபாகம புத்தகத்திலே ஒருவனுக்கு மரண தண்டனை விதித்தால், அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தால், விதிக்கிற அந்த நாளிலேயே அவனுடைய சரீரத்தை, சடலத்தை அடக்கம் பண்ண வேண்டும். இரவிலே அந்த சரீரம் மரத்திலே தொங்கலாகாது. அதை அவனை தூக்கிலிட்ட அந்த நாளிலேயே அவனை அடக்கம் பண்ண வேண்டும். தேசத்தை தீட்டுப்படுத்தாத படிக்குன்னு ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். அப்படி தொங்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? தேசத்தின் மீது தீட்டு வரும், தேசம் தீட்டுப்படும். சரி, இந்த தீட்டுன்றது பத்தி அது இருக்குதா இல்லையா? அது ரொம்ப எதுக்கு நம்ம அதை பயன்படுத்திட்டோம்? உண்மையா தீட்டுன்ற வார்த்தை எதுக்கு சொன்னது, எதுக்கு நம்ம பயன்படுத்திட்டோம்? அது நம்ம அதுக்குள்ள விவரத்துக்குள்ள நம்ம இந்த காலவெளியில போக முடியாது. நிறைய வேற ஆண்டவருடைய ஆழமான சத்தியங்களை கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், அதை பகிர்ந்து கொள்ள போறேன். அதனால இதுக்குள்ள போக வேண்டாம். தேசம் தீட்டுப்பட்டுருது. எதனால?
மரித்தவனுடைய சரீரம் மரத்திலே தொங்கி கொண்டிருந்தாள். இப்ப கலாத்தியருக்கு திருப்புங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று. இப்போ கிறிஸ்து என்ன பண்ணாரு? நமக்காக அங்க தீட்டு, அந்த தீட்டிய நிவர்த்தி பண்ணணும், அதை பரிசுத்தப்படுத்தணும், அதை சரி பண்ணணும். அதை சரி பண்றதுக்கு கிறிஸ்து நமக்காக சாபமாக மாறி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து நமக்காக சபிக்கப்படவில்லை, அவர் சாபமாகவே மாறிவிட்டார். He became the curse. அவர் சாபமாக மாறிவிட்டார். மாறி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கவனிங்க, அங்க உபாகமத்துல என்னன்னு வாசிக்கிறோம்? மரத்திலே தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். கவனிக்கிறீங்களா? மரத்திலே தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆனா தொங்கின்கிறது யாரு? அவருடைய ஒரே பேரான குமாரன். அவரை சபிப்பாரா? சொல்லுங்க, சபிப்பாரா? நாம தொங்க வேண்டிய நம்ம தொங்கி இருந்தா, நாம மரண தண்டனைக்கு உட்பட்டிருந்தா நாம சபிக்கப்பட்டவர்கள். நமக்கு பதிலா அந்த நியாய பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, நமக்கு மாற்றாக, நமக்கு பதிலாக, நமக்கு சப்ஸ்டிடியூட்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார், சாபமாய் மாறினார். நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி கொண்டார். நல்ல கவனிங்க, சாபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, தீட்டு, சாபம், இதெல்லாம் நிறைய நேரத்துல தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிற வார்த்தை. யாரும் யாரையும் சபிக்க முடியாது. இன்னும் சாபம் விட்டாலும் அது நிறைவேறாது. சபிக்கிறவங்க பக்கம் நியாயம் இருந்தால் பரவாயில்ல. நம்ம எல்லாரும் பாவம் செய்து, சபிக்கிறவங்க பாவம் செய்யாது இருந்தா பரவாயில்ல. சபிக்கிறவங்களே பெரிய பாவி. கவனிக்கிறீங்களா? கலையில கவனிக்கிறீங்களா? மிகப்பெரிய சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க இயேசு கிறிஸ்து என்னவா மாறிட்டாரு? சாபமா மாறிட்டு, நியாயப்பிரமாணம் தான் இத சாபம்னு சொல்லுச்சு. அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த வேலையை யார் செய்ததுன்னா சிலுவை செய்தது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 4 இடத்துல ரெஃபரன்ஸ் பார்க்க போறோம். மத்தேயு 27:35. இயேசுநாதருக்கு என்ன நடந்தது? அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் இதை யோசித்திருப்பீங்க? சீட்டு, உடைய சீட்டு போடுறதுல என்ன? சரி, இயேசுநாதருடைய உடைய என்னத்துக்கு சீட்டு போட்டாங்க? இயேசுநாதருடைய உடைய எதுக்கு சீட்டு போட்டாங்க? சரி, சீட்டு போடுறதுனாக்கா கேஸ்டிங் லாட், குலுக்கு சீட்டு போட்டாங்க. ஏன்னா நீங்க நம்ம பாஷையில சீட்டு போடுறதுன்னா மாசம் மாசம் சீட்டு கட்டுறது, அது இல்லை. ஓகே, ஏன் அவருடைய வஸ்திரத்துக்கு அந்த நிலைமை? ஜப்தின்ற வார்த்தை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஜப்தின்ற வார்த்தை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இன்ஸ்டால்மெண்ட் ஏறுறதுன்ற வார்த்தை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சரி, இதெல்லாம் பழைய வார்த்தை. அளவுக்கு அதிகமா கடன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடன் பட்டவனை ஜப்தி பண்ணி அவன் பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் வாங்கி அதை விற்று
கடன் கொடுத்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? பங்கிட்டு கொடுப்பார்கள். அதுக்கு பேர் தான் ஜப்தி. அதுக்கு பேர் தான் என்ன? ஜப்தி. இவனை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துவாங்க. கோர்ட்ல போயிட்டு இவன் என்ன பண்ணிடணும், இப்ப அந்த நடைமுறை இல்லை அப்படின்னா, இப்ப இல்லை, எங்க தாத்தா நாட்களிலே இருந்தது. கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜு முன்னால இப்படி கை தூக்கிடணும். நான் கடன் வாங்கினது உண்மை, இப்ப என்னால திருப்பி செலுத்த முடியாது, என் உடைமைகள் எல்லாம் வேணும்னு என்ன பண்ணலாம், எடுத்துக்கலான்னு கை தூக்கிடுவான். உடனே ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு ஆள் அனுப்பி இவனுக்கு என்னென்ன பொருள் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் எடுத்துன்னு போய் பொது வெளியில சீட்டு போட்டு, பொது வெளியில ஏலம் விட்டு, அதுல வரக்கூடிய பணத்தை எடுத்து கடன் கொடுத்தவர்களுக்கு சரி பண்ணான். மிச்சம் என்ன ஆயிடுச்சோ அத கவர்மெண்ட் கொடுக்கும். அவன் ஏலம் விட்ட பிறகும் பத்தலைன்னா மிச்சத்தை என்ன பண்ணும், கவர்மெண்ட் கொடுக்கும். அப்படி ஒரு சட்டம் இன்னைக்கு நிறைய நாடுகளிலே இது நடைமுறையில் இருக்கிறது. முன்னேறிய நாடுகளில் இன்றைக்கும் இது நடைமுறையில் இருக்கிறது. இப்ப இயேசுநாதர் பெருத்த கடன் பட்டுட்டார். கடைசி அவரு ஜப்தி பண்றாங்க சிலுவையில. பெரிய கடன் பட்டுட்டாரு, கடைசி அவரு ஜப்தி பண்றாங்க சிலுவையில. அவர்கிட்ட எதுவுமே இல்லை, அந்த ஒரு சால்வையை தவிர, அந்த அங்கியை தவிர. அப்ப இந்த மனுஷனை அவமானப்படுத்த ஒரே ஒரு வழி என்ன? அந்த வழி அவனுடைய பொருளை என்ன பண்ணணும், ஏலம் விடணும். அந்த வஸ்திரத்தை ஏலம் போட்டாங்க, சீட்டு போட்டாங்க. இது தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. இவர் என்ன கடன் பட்டாரு, அப்புறம் வரலாம் அதை பத்தி. 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 22:18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். 22ஆம் சங்கீதத்துல ஏற்கனவே இயேசுநாதருடைய வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று உரைக்கப்பட்டது, முன்னறிவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அவமானத்தை இயேசுநாதர் சகிக்க வேண்டும் என்பது அவர் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. எப்பனா இதை யோசித்தீங்களா? வெறும் நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் அவர் சிலுவையில மரிக்கல. ஏசாயா 53:6 படி நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய சத்தமா, அவருடைய நோய அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப சிலுவையில நம்முடைய நோய்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இங்க வஸ்திரம் சீட்டு போடப்பட்டுச்சுன்னா நம்முடைய கடனை எல்லாம், நம்முடைய சுமையை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு 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 ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய அழுத்தம் கொண்டது. எத்தனை பேர் மோட்ச பிரயாணம் புத்தகத்தை படிச்சிருக்கீங்க? இந்த புத்தகத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த புக்கை ஆரம்பிச்சு முழுசா படிச்சு முடிக்கிறதுக்குள்ளலாம் நிறைய சோதனை வருமா. பைபிளுக்கு அப்புறம் அதிகமா வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்ன? யாத்ரிகனின் மோட்ச பிரயாணம் என்ற புக்கு. அந்த புத்தகத்துல நிறைய காட்சிகள் வரும். அதுல ஒரு காட்சி பாவ மூட்டை. கவனிங்க, என்ன மூட்டை? சத்தமா. இந்த சுமைய இவன் சுமந்துன்னு வரான். ஒரு இடத்துல போன உடனே அவனால் என்ன பண்ண முடியறது இல்ல, தொடர்ந்து அந்த சுமைய சுமக்க முடியறது இல்ல. அப்போ ஒரு பெரியவர் வருவாரு. அந்த பெரியவரை விவரிக்கிறது எப்படின்னா, வெள்ளை தாடி, வெள்ளை முடி, அப்படியே. ஆனா அவரு தாடியும் முடியும் தான் வெள்ளையாயிட்டு இருக்குது. அவர் கை கொடுத்தா அந்த கை இரும்பு கர மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணுது, அந்த பள்ளத்தாக்குல பாதாளத்துல இந்த கிறிஸ்தியான கரம் பிடிச்சு என்ன பண்ணுது, வழி நடத்தி அந்த பாரத்தை அப்படியே வாங்கிக்கின்னு இந்த பள்ளத்தை கடக்க உதவி செய்வார். ஒரு காட்சி.
இந்த பாவ மூட்டை இருக்குது இல்ல, பாவ மூட்டை அதுதான் சாபம். அந்த சாபத்தை இயேசுநாதர் என்ன பண்ணாரு? தமக்கென்று வாங்கி கொண்டார். அதை எப்படி நிரூபிக்கிறது? தன் வஸ்திரத்தை சீட்டு போட அனுமதித்தார். இன்னும் சொல்ல போனோம்னா, அவர் கடன் படல, நம்முடைய கடனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன கடனா இருக்கட்டும், பாவ கடன், நீங்க அதுக்கு என்ன லிட்டரலா பணம் கடனா கூட இருக்கட்டும், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஆண்டவருக்கு. பாவத்தையே மன்னிச்சு ஏத்துக்கிட்டார். பொருளாதாரம் இன்னும் பெரிய கடன் ஒன்று நம்மளுக்கு ஒரு நினைப்பு வர்றது காசு, அது லாஸ்ட் தான். அதுக்கு மேல நிறைய கடன் இருக்கிறது. என்ன கடன் தெரியுமா? ஒருத்தர் நன்மை செஞ்சாங்க, நன்றி கடன். இருக்கிற கடன்கள்லயே பெரிய கடன் எத்தருமா, அதை மட்டும் தீர்க்கவே முடியாது, அதை அடைக்கவே முடியாது. நன்றி கடனை அடிக்கவே முடியாது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஆராதனை நேரத்துல கிடியன் ஐயா சொன்னார், ஜாஷமேரம்மா, ஆமா இங்க சர்ச் பில்டிங் ஆயின்னுக்குது, களி கலாரிட்டு போட்டிக்கணும். இப்போ சாப்பிட்டேன். இப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி நான் திருப்பி கொடுக்கறது? அவங்க சமைச்சு போட்டாங்க, சாப்பிட்டேன், செத்துட்டாங்க. இப்போ நான் எப்படி திருப்பி கொடுக்கறது? முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அந்த மூலையில வேணையாவும் மாணிக்கையாவும் பாரு போட்டாங்க, சர்ச்சு உருவாயிடுச்சு. அந்த கடன் எப்படி அடைக்கிறது? நான் இந்த தலை விரிச்சுன்னு பாரு, அந்த தூணு அருள்தாஸ் ஐயா கட்டினாரு, அந்த கடன் எப்படி அடிக்கிறது? இவங்கெல்லாம் இல்லையே, இருக்கிற என்ன சொல்ல அப்படின்னு நிறைய பேரு நிக்கிறிய, உன்ன என்னத்த சொல்றது? இருக்கிற நீ உனக்கு குத்துடலாம். நான் கடனை உங்ககிட்ட கடன் பட்டுன்னு நான் என்ன பண்ணிடுவேன்? நிக்கிற வாங்கிக்கிறது குத்துடுறேன். அவங்கெல்லாம் இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கடன் அப்படின்ன உடனே என்னத்த நினைச்சுக்கிறோம்? நம்மளால செலுத்த முடியாத கடன் இருக்கிறது, நம்ம திருப்பி செலுத்த முடியாத கடன் இருக்கிறது. காசு கூட குத்துடலாம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்ல நாளைக்கு என்ற ஒரு நாள். ஆனா இப்படி நம்மளால கைமாறு செய்ய முடியாத கடன் இருக்கிறது. இயேசுநாதர் என்ன கடன் பட்டாரு? அவரு அண்ட சராசரங்களை படைத்தவர், மகாராஜாவின் ஒரே புள்ள, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, சகல வெள்ளியும் பொண்ணும் புதையல்கள் எல்லாம் அவருடையது. அவர் போய் கடங்காரனா? ஆனா கடங்காரனா நின்னாரு, மாறி நின்னாரு, உன்னுடைய என்னுடைய கடனை ஏற்றுக்கொள்வதற்காக. சிலுவையில் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்ட போது என்னுடைய கடன் எல்லாம் paid in full. அதுக்கப்புறமா தான் சொன்னாரு, it is finished, tetelestai, முடிந்தது, எல்லா கரையமும் செலுத்தி தீர்ந்தது என்று சொல்லி சொன்னார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலுவையில நமக்கு கிடைச்ச இரண்டாவது ஆசீர்வாதம், அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் சீட்டு போட்ட போது சும்மா வேடிக்கையா நினைக்க வேண்டாம், நம்முடைய எல்லா கடனையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா கடனையும் எடுத்துக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்தார். முதல்ல என்ன பார்த்தோம்? சிலுவையில நாம மரத்துல தொங்கி இருக்க வேண்டும், நம்முடைய தண்டனையை அவர் எடுத்துக்கின்னு நம்மளை காப்பாத்திட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, நம்முடைய கடனை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு நம்மளை என்ன பண்ணிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாத்தான் சொல்லுங்களேன். இன்னொன்னு வருது, மூணாவது, படுபயங்கரமானது. அதுக்கு போறதுக்கு முன்னால இதுல இந்த வஸ்திரத்தை சீட்டு போட்டாங்கல்ல, அது அந்த மனுஷனை, மரிக்க போகிற அந்த மனுஷனை அவமானப்படுத்துவது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா, நீங்க கஷ்டப்பட்டு 20-30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடை கட்டினீங்க, பேங்க் லோனோ அல்லது ஏதோ ஒண்ணு கட்டிட்டு அதுல 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீங்க. அந்த வீட்டை பேங்க் லோனு திருப்பி கட்டல, கோர்ட் ஆர்டர் வந்துச்சு வீடை ஜப்தி பண்ணோன்ட்டு. நீங்க தினந்தோறும் பயன்படுத்தினீங்களே சோபா, அதை தூக்கின்னு போவாங்க. அப்ப எப்படி இருக்கும்? அப்போ உங்க மனசு எப்படி இருக்கும்? உங்க உங்க உடைமைகள் எல்லாம் வெளியேற்றுன்னு போவாங்க.
குடிச்சிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்துன்னு போவாங்க. கடைசியா உங்களை கூட்டின்னு வந்து வெளியே விட்டுருவாங்க. வெளியே விட்ட பிறகு திரும்பி உங்க வீட்டை பாக்குறீங்க. நீ கஷ்டப்பட்டு கட்டின வீடு இப்ப விலை போக போகுது. அப்ப எப்படி இருக்கும் உனக்கு? அந்த நிலைமை இங்க யாருக்கும் வரக்கூடாது, வராது. ஏன்னா அந்த நிலைமையை யார் ஏத்துக்கினாரு? ஆண்டவராகிய இயேசு ஏத்துக்கினார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த நம்மை அவர் விடுதலையாக்கி அந்த எல்லா கடனையும் தன் மீது சுமத்தி கொண்டார். அப்போ ஒரு அவமானம் ஏற்படும் இல்லை, அந்த அவமானத்தை கூட அவர் ஏற்றுக்கொண்டார். சிம்பாலிக்கா அதை ஒரு சம்பவத்திலே நிறைவேற்றினார். எப்படி? அவரை சிலுவையில கடத்தினார்கள். அவர் போத்தினிருந்த அந்த சால்வை, விலை உயர்ந்த சால்வை, அதை கிழிச்சு துண்டு போட நினைச்சாங்க. ஆனா அதை பார்த்தது அழகா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? அடடா, இதை கிழிக்க வேண்டாம், இதை என்ன பண்ணலாம், நம்மளுக்குள்ளே பேர் எழுதி போட்டு யாருக்கு பேருக்கு வருதோ அவங்க எடுத்துக்கலாம். அவர் கண்ணு முன்னாலேயே அவர் பிரியமாய் பயன்படுத்தின ஒரு பொருளை சீட்டு போட்டு அதை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் இந்த சம்பவம் கூட தீர்க்கதரிசியினால உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நமக்காக சிலுவையில் அவர் மரித்தார், மரத்தில் தூக்கப்பட்ட அந்த சாபத்தை நமக்காக நீக்கினார். இரண்டாவது, நம்முடைய கடன்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். மூணாவது, மத்தேயு 27 முதல் வசனத்தை அல்லது 1 5 வரை வாசிக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம். விடியற் காலம் ஆன போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது கவனிங்க, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு சில வசனங்கள். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணிய பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணும்படுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. கவனிங்க, யூதாஸ் காரியத்தை குறித்து நாம வாசிக்கிறோம். அவன் கெத்செமனே தோட்டத்துல இயேசுநாதரை காட்டி கொடுத்துட்டான். அவன் நினைச்சான் இயேசுநாதர் தப்பிச்சுடுவாரு. 3 முறை அவரை பிடிச்சி செங்குத்தான மலையிலிருந்து தள்ள பார்த்தாங்க, கண்களுக்கு மறைஞ்சு போயிட்டாரு. அவரை கொலை செய்ய 3 முறை வகை தேடினார்கள், 3 முறையும் கண்களுக்கு மறைஞ்சு போயிட்டாரு. இப்ப இந்த முறை மாத்தணும்னா காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி கொடுக்கலாம், அவர் கண்களுக்கு மறைஞ்சு போயிடுவாரு, நமக்கு 30 வெள்ளிக்காசு மிச்சமாச்சு அப்படின்னுட்டு என்ன பண்ணா, 30 வெள்ளிக்காசுக்காக அவர் என்ன பண்ணா, இந்த முறையோ இயேசுநாதர் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். ஏமாந்து போயிட்டான். இந்த பணத்தை கொண்டு போய் ஆசாரியர்களிடத்துல, தேவாலயத்துக்கு கொண்டு போய் ஆசாரியரிடத்துல கொடுக்க பார்க்கிறான். 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, உண்பாடு என்றார்கள். 5ஆம் வசனத்தில் அவன் நான்று கொண்டு, நல்லா கவனிங்க, மரத்திலே தூக்கு மாட்டின்னு செத்துட்டான்.
நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வசனம் என்ன பார்த்தோம்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. இந்த சாபத்துக்கு நம்ம எல்லாம் விலக்கி மீட்டார் ஆண்டவர். ஆனால் யூதாசுக்கோ இந்த சாபத்திலிருந்து விதிவிலக்கு கிடைக்கவில்லை. ஆனா அவன் மனம் திரும்பிட்டான். நல்லா கவனிங்க, மனம் திரும்பிட்டான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செஞ்ச முடிஞ்சிச்சு, திருந்திட்டான். யார்கிட்ட போய் சொல்லிக்கணும்? அத்த சொல்லுங்க, யார்கிட்ட போய் சொல்லிக்கணும்? சத்தமா ஏசுநாதர்கிட்ட. யாரை காட்டி கொடுத்தானோ அவர்கிட்ட போய் சொல்லிக்கணும். மாறாக யார்கிட்ட போயிட்டான்? ஆசாரியர்களிடத்துல போயிட்டான். அவர்கள் அது உண்பாடு என்று சொன்னார்கள். இதே வார்த்தைய நல்லா கவனிங்க. இந்த செய்தியினுடைய சாராம்சமே, அடிப்படையே எங்கத்தான் இருக்கிறது? இதே வார்த்தைய, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், அதனால் பாவம் செய்தேன் என்ற இந்த வார்த்தைய இயேசுநாதர் கிட்ட சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க, என்ன நடந்திருக்கும்? அவன் மரத்திலே நாண்டு கொண்டு சாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. எங்க போனோம்? Where to go? ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட போனியான்னா தப்பிச்சுக்கிற. வேற எங்க போனாலும் மரண தண்டனை. வேற எங்க போனாலும் அதற்கான தண்டனையை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனால் ஆண்டவரிடத்துல மட்டும்தான் மன்னிப்பு, திரளான மீட்பு அவரிடத்துல உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இது எங்க இருக்கு? சகரியா 11ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். சகரியா 11:12-13 முடிச்சிட்டேன். சகரியா 11:12-13 எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக நிறுத்தார்கள். ஓகே, நிறுத்தினார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். ஹல்லேலூயா. இங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு யூதாஸ், இன்னொன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவனிக்கிறீங்களா? முதல் வசனத்துல உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள். இயேசுநாதர் 3 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு கேட்கிறாரு. 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு கேட்கிறாரு. குஷ்டரோகிய எனக்கு தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பிறவி குருடனை குணமாக்கிட்டு கேட்கிறாரு. முடவனை நடக்க வச்சுட்டு கேட்கிறாரு. ஊமையனை பேச வச்சுட்டு கேட்கிறாரு. பிசாசுகளை துரத்திட்டு கேட்கிறாரு. வியாதியஸ்தரை சுகமாக்கிட்டு கேட்கிறாரு. ஜீவன் தருகிற வார்த்தைகளை உபதேசித்துட்டு கேட்கிறாரு. என் கூலியை எனக்கு தாருங்கள். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சகோதரர்கள்? 30 வெள்ளிக்காசு பிக்ஸ் பண்ணாங்க. இவ்வளவுக்கும் ஏசுநாதர் பண்ண இவ்வளவு ஊழியத்துக்கும் அவங்க பிக்ஸ் பண்ண மதிப்பு எவ்வளோ சொல்லுங்க? 30 வெள்ளிக்காசு. அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கணும். வந்தான் ஒருத்தன், பிசாசு அவன் உள்ளே புகுந்ததினால் மேல் வீட்டு அறையில என்ன சாப்பிட்டுக்கிறாங்க? பஸ்கா ஆசரிச்சுக்கிறாங்க. அந்த அப்பத்தை எடுத்து ஏசுநாதர் யார் கையில கொடுத்தாரு? யூதாஸ் கையில கொடுத்தாரு. அதை வாங்கினதும் பிசாசு அவனுக்குள்ள பிரவேசித்து போ அவரை அந்த 30 வெள்ளிக்காசுக்கு அதோ அவருக்கு கூலியா பிக்ஸ் பண்ண இந்த 30 வெள்ளிக்காசுக்காக அவரை என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க? காட்டி குத்துட்டான். இந்த காசு எங்க போச்சு? இப்போ தேவாலயத்துல விழுந்து கிடக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? இத்த காணிக்க பெட்டியில சேர்க்க கூடாதுன்னு என்ன பண்ணாரு? அதை கொண்டு போய் என்ன பண்ணாங்க?
குயவனின் நிலத்தை வாங்கினாங்க. இப்படி தற்கொலை பண்ணின்னு மறிக்கிறவங்களை அடக்கம் பண்ற இடத்த வாங்கினாங்க. சரி, யூதாஸ் அந்த முடிவை எடுத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் போன இடம் தப்பு. யார்கிட்ட போய்க்கணும் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட போயிருக்கணும். சரி, இங்க பாருங்க, இயேசுநாதருக்கு ஒரே ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசுகிறார்கள். அவருடைய மதிப்பு அவ்வளவுதானா? வெறும் 30 வெள்ளிக்காசு தானா அவருடைய மதிப்பு? கொஞ்சம் கண்களை அப்படியே மூடிட்டு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு இப்ப நீங்க எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்க? இப்ப ஆண்டவருக்கு இயேசுநாதருக்கு நீ எவ்வளவு மதிப்பு கொடுக்குற? மதிப்பு கொடுக்கறதுக்கு முன்னால கண்ணை மூடி அவர் செஞ்சதெல்லாம் யோசித்துப்பாரு. எவ்வளவு மதிப்பு கொடுக்கலாம்? ஒரு 100 ரூபாய், ஒரு 500 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். இந்த ஆண்டவரை நீ எவ்வளவு மதிப்பிட்டு வைத்திருக்கிறாய்? அவருக்கு நீ எவ்வளவு வேல்யூ பிக்ஸ் பண்ற? அவர் எவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார் இல்ல? எல்லா நன்மையை விட நம்மை ரட்சித்து இருக்கிறார் இல்ல? நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார்கள். இந்த 3 படிகளையும் நம் நிமித்தமாக, ஃபர்ஸ்ட் சிலுவையில நமக்கு பதிலா மரிச்சாரு. அதுக்கு என்ன வேலை போடுறது? 2வது, நம்முடைய பாரங்களை எல்லாம் அல்லது நம்முடைய கடன்களை எல்லாம் நம்முடைய சாபங்களை எல்லாம் தன் மீது எடுத்துக்கொண்டார். அதுக்கு எவ்வளவு மதிப்பு போடுறது? இப்ப 3வது, அவருக்கே வேலை பேசுறோம். எவ்வளோ? 30 வெள்ளிக்காசு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளோத்தையும் கேட்ட பிறகு இப்போ இந்த இத்தனை வசனங்களையும் தியானிச்ச பிறகு இப்ப திரும்பி கலாத்தியர் 3:13 போலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அந்த லாஸ்ட் வார்த்தை பண்ணுங்க. என்ன பண்ணாரு? சத்தமா, மீட்டு கொண்டார். நம்மள என்ன பண்ணாரு? சத்தமா என்ன பண்ணாரு? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். அவர் கிரயத்தை செலுத்தினார். He paid the price. சும்மா என் கூட அம்பிடுன்னு சொல்லல. அந்த பட்ட கடனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக அவர் சிலுவையிலே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, I am redeemed. நான் மீட்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவள். நமக்குள்ள இந்த நம்பிக்கை எப்பவும் இருக்கணும். I am redeemed by the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே தாழ்வு மனப்பான்மை. இனி நீ யாருக்கும் அடிமை இல்லை. கடன் தான், ஆனா இனி நீ யாருக்கும் அடிமை இல்லை. உன் எல்லா சுமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உன் எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உன் எல்லா அக்கிரமங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாகவே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னா எல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா தானே? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஓ அப்படின்ன உடனே என்ன செய்தி நீ? ஆனா எவ்வளோ பெரிய சாபத்திலிருந்து, எவ்வளோ பெரிய பேரழிவிலிருந்து, எவ்வளோ பெரிய மோசமான நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி காப்பாத்திட்டு அவர் தம்முடைய ஜீவனை தந்தார். நீயும் நானும் சுகவாழ்வு வாழ்வதற்காக, எல்லா சுமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஏசாயா 53 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் எல்லாம் சேர்ந்தாத்த அறிக்கையா சொல்லி நாம் இந்த செய்தியை நிறைவு செய்யலாம். 53:6 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ புடிச்சு ஏச்சனாதர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுறணும். நம்ம
மாறாக எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். என்னை ரட்சிக்க, என்னை மீட்க, என்னை அவர் காப்பாற்ற அவர் சிலுவையிலே மரித்தார். என் கடன்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என் பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என் சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என் மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு மீட்பை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மீட்பு இன்னைக்கு உனக்கு சொந்தமாகிறது. The same redemption now belongs to you. அந்த மீட்பு உனக்கு இன்றைக்கு சொந்தமாகிறது. முழங்கால் படியிடும். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்ட உம்முடைய தயவிற்காக நன்றி. என்னை மீட்டு கொண்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி.